எல்லோருக்கும் வணக்கம். நம்ம நியூரோ ரீஹாப், அதாவது நரம்பியல் மறுவாழ்வு புது வாழ்வு பற்றி சிந்திக்கிறோம். இதுல முதல்ல அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ரோல் ஆஃப் பிசியோதெரப்பி, ரோல் ஆஃப் ஹைட்ரோதெரப்பி எல்லாம் பார்த்தோம். அது போல இன்னும் மற்றும் மீதமுள்ள சிகிச்சைகளும் நிறைய இருக்கு. முதல்ல சொன்னேன், பிசியோதெரப்பி தான் மெயின் இன்கிரீடியன்ட். மீதி எல்லாம் அதுக்கு அட்ஜங்க்டா போறது. இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட், ஸ்பீச் தெரப்பி. ஸ்பீச் அப்படின்னா சாதாரணமா என்னென்ன இப்போ இப்படி பேசிக்கிறோம் ஒருத்தர், அதுதான் ஸ்பீச்னு. ஸ்பீச் மீன்ஸ் மச் மோர் தென் தட். ஸ்பீச்னு கம்யூனிகேஷன். இப்போ நம்ம ஒருத்தர் தமிழ்ல பேசிக்கிறோம், இல்லை இங்கிலீஷ்ல பேசிக்கிறோம், இல்லை ஒரு லெட்டர் எழுதுவோம், இல்லை நம்ம ஒரு மெசேஜ் போடுவோம் செல்போன்ல. இது இப்பெல்லாம் எமோஜி வந்துட்டு ஒரு படம் போட்டுறோம், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிக்கலன்னு கம்யூனிகேட் பண்றத ஒரு படம் மூலமா தெரிவிக்கிறோம். ஸோ ஸ்பீச் இஸ் மோர் தென் டாக் மட்டும் இல்லை, இட்ஸ் அன் ஆர்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். வாட் யூ திங்க், இஃப் யூ வாண்ட் டு லிவ் இன் அ வேர்ல்ட் வித் அதர் மெம்பர்ஸ், யூ ஷுட் பி ஏபிள் டு சே வாட் யூ வாண்ட், வாட் யூ திங்க். அவங்களோட நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ண வரணும். இட்ஸ் அ டூ வே ப்ராசஸ். ஸோ இந்த ஸ்பீச் தெரப்பியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், நரம்பு நோய்கள் வர்றபோது, முக்கியமாக ஸ்ட்ரோக் எல்லாம் வந்ததுன்னா அந்த மூளையில் ஸ்பீச் சம்மந்தப்பட்ட ஏரியாலாம் அடிபடுது. ஸோ அவங்களுக்கு நினைச்சதை சொல்ல வரல, இல்லை சொல்கிற போது திக்கி சொல்லுவாங்க. இப்போ செரிபெல்லார் ஸ்பீச்னு வச்சுக்கோங்க, நீ என்ன பண்ணுற, அது மாதிரி அந்த நார்மலாக சொல்கிற இன்டோனேஷன் சேஞ்ச் ஆகும். டிஸ்ஆர்த்தரிக் ஸ்பீச்னு நாக்கு குழறதுன்னா பணத்தரையல்ல இந்த. ஸோ ஸ்பீச்லேயே நிறையா வெரைட்டிஸ், டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ நம்ம எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கிற சப்ஜெக்ட். ஸோ இதில் ஸ்பீச் தெரபிஸ்ட் அவங்க ரோல் என்னன்னா, அஃப்கோர்ஸ் ஷீல் பி ஒர்க்கிங் வித் மேபி ஃபிசியோதெரபிஸ்ட், ஆக்குபேஷன் தெரபிஸ்ட், எல்லாரோடையும் இட்ஸ் அ டீம் ஒர்க். முதல்ல அவங்க வந்து பேஷண்ட்டை அசஸ் பண்ணுவாங்க. பேஷண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம், வாய்ஸ் ரைஸ் பண்றதுல ப்ராப்ளமா, குரல் வளம் இல்லையா, அப்படின்னு ஒரு லோ டோன்ல பேசுறாங்களா, இல்ல டிஸ்ஆர்த்தரிக் இந்த வாய் மசில்ஸ் எல்லாம் சரியா இல்லாததுனால கொஞ்சம் பேசுறாங்களா, இல்ல பிரெயின் சரியா இல்லாததுனால திக்கி பேசுறாங்களா, இல்ல பார்க்கின்சன்ல வந்து லோ டோன்ல மோனோட்டனஸா எனக்கு சாப்பாடு போடு சொல்றது, இந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஷீல் மேக் அன் அசஸ்மெண்ட், வாட் இஸ் த ப்ராப்ளம். ஸோ டோன் ரைஸ் பண்றது இல்லையா, குரல்லையா, இல்லை பிரெயின்லையா அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஷீல் ஸ்டார்ட் ஹர் தெரப்பி. அப்பார்ட் ஃப்ரம் ஸ்பீச் அண்ட் கம்யூனிகேஷன், ஷி ஹாஸ் அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அது என்னன்னு கேட்டால், சாப்பிட்றது முழுங்கிறது அது ஒரு ஃபங்க்ஷன். முழுங்கிறதுல டிஃபிகல்ட்டி இருக்குன்னு பேஷண்ட் சொல்ல மாட்டாங்க. பேஷண்ட் நம்மக்கிட்ட என்ன சொல்லுவாங்க, சாப்பிட்டா பொறைக்கிறது, தண்ணி குடிச்சா இருமல் வருது, இதெல்லாம் தான் அவங்க சொல்றது. தண்ணி வேகமாக குடிக்கிற போது உடனே பயங்கரமா இருமல் வந்து சாப்பிட்டதெல்லாம் கூட வாந்தி எடுத்துருவாங்க. ஸோ இந்த முழுங்குற மெக்கானிசம் அதுவும் ஸ்பீச் தெரபிஸ்ட் தான் பார்த்துக்குவாங்க. ஸோ பேசுறது, டோன் எலிவேட் பண்றது, மெமரி மறந்து போனா கூட திருப்பி அதை எப்படி கொண்டு வந்து ஃபார்மேட் பண்றது ஸ்பீச்சை, அதுக்கப்புறம் இந்த முழுங்குற டிஃபிகல்ட்டிஸை ஹவ் டு ஓவர் கம்னு. ஸோ இதுல ரொம்ப டேஞ்சரஸ் வந்து இந்த முழுங்குற ப்ராப்ளம் தான். அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, டயட்டை பாருங்க, நீங்க வந்து ரொம்ப தின் ஃப்ளூயிடும் எடுத்துக்கூடாது, தண்ணி மாதிரி ரொம்ப கட்டியா சப்பாத்தி முழுங்கிறது சிரமமா இருக்கிறத எடுத்துக்கூடாது. செமி சாலிட் ஃபுட் கொஞ்சமா நல்லா உட்கார வச்சு அவங்கள பொசிஷனை சரி பண்ணி தெளிவா அவங்க முடிச்சிருக்காங்களான்னு பார்த்து அப்புறம் சிப் பை சிப் கொடுங்க, இப்படிலாம் அவங்க சொல்லி தருவாங்க. ஸ்பீச்சில் நிறைய புது இதெல்லாம் வந்திருக்கு. நம்ம 1-2 இப்போ பார்ப்போம். ஸ்பீச்சில் வந்து ஸ்ட்ரோக்குக்கு அப்புறம் யூஸ்வலா வருதுதான் மெலோடிக் இன்டோனேஷன் தெரப்பி, டோன் அட்ஜஸ்ட் பண்றது, கன்ஸ்ட்ரெயின்ட் இன்டியூஸ்ட் லாங்குவேஜ் தெரப்பி, சிமான்டிக் அண்ட் ஃபோனோலாஜிக்கல் கியூயிங், அதாவது இதை வச்சு அதை கொண்டு வருது, அதை வச்சு இதை கொண்டு வருது, ஃபங்க்ஷனல் கம்யூனிகேஷன் ட்ரைனிங், எப்படி ஒரு கம்யூனிகேஷனை வந்து உபயோகமா ஃபங்க்ஷனில் கொண்டு வருது அப்படின்றது ட்ரைனிங். ஸோ அவங்களுடைய மெத்தட்ஸ் என்னன்னா, உங்களுடைய அட்டென்ஷன், மெமரி இதெல்லாம் சரி பண்ணிட்டு ஒரு ப்ராப்ளம் சால்விங் மெத்தடில் கொண்டு போவாங்க. அண்ட் தென்
முக்கியமாக இந்த டிமென்ஷியா பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் நம்ம சொல்லி தரதுக்கு மெமரி ஸ்ட்ரெங்தன் பண்ணி ப்ராப்ளம் சால்விங் அதெல்லாம் கொண்டு வந்த அப்புறம் தான் ஸ்பீச்சை சொல்லி தர முடியும். இப்போ பார்க்கின்சன் டிசீஸ்ன்னு எடுத்துட்டாக்கா எல்எஸ்விடி லவுட், அதாவது லீவ் சில்வர்மேன் மெத்தட்னு ஒன்று இருக்குது. அதுபடி வாய்ஸை ரைஸ் பண்ண, பேச, சிரிக்க எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. மூச்சும் பேச்சுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ஸோ ரெஸ்பிரேட்டரி ஃபோனேட்டரி கோஆர்டினேஷன் அதுவும் அவங்க சொல்லி தருவாங்க. முதல்ல மூச்சு பயிற்சி மாதிரி சொல்லி அப்புறம் எப்படி அது பேச்சுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு. அப்புறம் உங்கள் வாய்ஸ் லவுடாக இருக்கா, உங்கள் பிச்சு லோ பிச்சா ஹை பிச்சா இதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சி பேஷண்ட் கிட்ட அதுக்கு தகுந்த மாதிரி லவுடாக பேசு, பிச் கண்ட்ரோல் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ மொத்தத்தில் ஸ்பீச் தெரபிஸ்டுடைய ரோல் என்னன்னா ஸ்வாலோவிங் எக்ஸசைஸ் அதான் மெயின். முழுங்கிறதுல அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க எப்படின்னு. அப்புறம் பாஸ்டுரல் டெக்னிக், இந்த சின் டக், ஹெட் டர்ன் இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு. டயட் மாடிஃபிகேஷன் முதலே நான் சொன்னேன், ரொம்ப கடினமான உணவெல்லாம் சாப்பிட்றது கஷ்டம்னு. அதுக்கப்புறம் எப்படி பொறைக்கேறி நம்ம உணவுப் பொருள்லாம் வந்து லங்குக்கு போய் நிமோனியாலாம் வருது, அதை எப்படி தடுக்கணும், எப்படி வந்து ஸ்வாலோவிங்கை வந்து சேஃபாக பண்ணணும் அப்படின்றது தான் அவங்க முக்கியமாக ஸ்பீச் தெரபிஸ்ட் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ ஸ்பீச் தெரபிஸ்ட் வந்து சம்டைம்ஸ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ட்ரைனிங் இருக்கும், சம்டைம்ஸ் ஆக்மெண்டேட்டிவ் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன் மெத்தட், பயோ ஃபீட்பேக் மெக்கானிசம், டெலி ஸ்பீச் தெரப்பி, நிறையா நியூவர் மெத்தட்ஸ் வந்திருக்கு. பேஷண்ட்டுடைய ரெக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி அவங்க மாற்றி சொல்லுவாங்க. ஸோ பேஷண்ட் ஸ்பீச் தெரபிஸ்டுடைய ரோல் வந்து அவங்க காக்னிட்டிவ் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு புரிய வச்சு பேச வச்சு ஹவு டு மேக் கம்யூனிகேஷன் ஈஸியர் அப்படின்றத சொல்லி கொடுப்பாங்க. ஷீல் ஒர்க் அலாங் வித் த டீம், ஃபிசியோதெரபிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் எல்லாரும். இன் ஷார்ட் சொல்லணும், ஸ்பீச் தெரப்பி அப்படின்னா என்னென்னா இட்ஸ் அ மெத்தட் வேர் யூ டீச் ஆர் ட்ரெயின் த பேஷண்ட். எப்படி நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் எப்படி டூ-வே ப்ராசஸ் எப்படி பண்ணணும், எப்படி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் இண்டிபெண்ட் லிவிங், சேஃப்டி எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி சேஃபாக எப்படி முழுங்கிறது, சாப்பிட்றது இது எல்லாமே அவங்க வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். நியூரோ ரீஹேபில் ஒரு முக்கியமான ரோல் வந்து ஸ்பீச் தெரபிஸ்ட்டு, swallowing methods, how they help the patient to communicate effectively. Thank you.